உள்ள இருக்காரு சார், போய் பாருங்க. சரிப்பா. வணக்கம் சார். எஸ். கருணாகரன் சாரை பார்க்கலான்னு வந்திருக்கேன். நீங்கள் யார்? என் பேர் மாணிக்கம். சார் வீட்டில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதான் என்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க. அந்த பேஷண்ட் ரொம்ப வயலண்டாக இருக்காருங்க. அவர் ஒய்ஃபை தவிர வேற யாரையும் நாங்கள் அவர் பார்க்க அலோவ் பண்ணது இல்லைங்க. என்ன அவருக்கு நல்லா தெரியும் சார். என்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டார் சார். ஏதாவது பிரச்சனைனா நான் உடனே வந்துடுவேன் சார். ராஜா, இங்கே வாப்பா. ராஜா சார் வாங்க. இந்த வரேன் சார். சொல்லுங்க சார். இவர் கருணாகரனை பார்க்கணும்னு வந்திருக்காரு. சரிங்க சார். கூட்டிட்டு போங்க. வாங்க. ரொம்ப நன்றி போயிட்டு சார். சார் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார். வாங்க சார், பயப்படாதீங்க. சரியா? கருணாகரன் சார் இருக்கார்ல, அவருக்கு தேவையானதெல்லாம் நான் தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் சார். வாங்க உள்ள போகலாம். வாங்க. நீங்கள் வாங்க சார். சார் உங்களால் தான் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். இந்த பக்கம் யாரும் வராமல் பார்த்துக்கோ. நீ போ. சார் ஒருத்தரும் வரமாட்டாங்க சார். நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க, ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, அப்புறமா சந்தேகம் வந்துடும். என்னடா அப்படி பார்க்குற? எல்லாம் ஒன்றா இருக்காங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன்னு பார்க்குறியா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. மற்றவங்க கூட ஒன்றா இருந்தேன்னு வையே, நான் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியாதுல்ல. அதான் அவங்க கூட இருக்கும்போது 4 பேர் அடித்து கையை காலை உடச்சேன். முரட்டுத்தனமாக நடந்துக்கிறேன்னு யாரும் என் பக்கத்தில் வரதில்லை. யாருக்கும் உங்கள் மேலே சந்தேகம் வரலையா சார்? எப்படி சந்தேகம் வரும்? நான் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ல. இப்போ வந்துட்டு போனானே ராஜா, அவனும் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் மட்டும்தான் என் பக்கத்தில் வருவாங்க. 2 வருஷமா இந்த நாடகத்தை தான் நான் நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுக்கு சார் இந்த கஷ்டம்லாம்? உண்மையை சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம்ல சார். சந்தோஷமா? எனக்கு இருந்த ஒரே புள்ள தாண்டா என் சந்தோஷம், நிம்மதியெல்லாம். எப்போ நான் உன்னை பறி கொடுத்தனோ அப்பவே சந்தோஷம், நிம்மதியெல்லாம் தொலைச்சிட்டாண்டா. என் வாழ்க்கையோட சொத்து, சோகம், சந்தோஷம் எல்லாமே என் புள்ள தாண்டா. என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? எல்லாம் என் பிள்ளையோட சேர்ந்து மண்ணா போச்சே. என் வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சுடா. என் புள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தது, நான் பைத்தியமானது, என் பொண்டாட்டி தனியா வாழ்றது, இதெல்லாம் யாரால? அந்த படுப்பாவி பூஜாவால தானே. அவளை நிம்மதியாவே வாழ விடக்கூடாது. அவளை நிம்மதியா வாழ விட மாட்டேன்டா. என் பிள்ளைய கொண்டு எப்படி என்ன பைத்தியமாக்குனாலோ அதே மாதிரி அவ புருஷனையும் கொன்னு அவளை பைத்தியமாக்குவேன். என் புருஷன் போயிட்டானே நம்ம கதறி அழணும். என் புள்ள செத்து நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் அவளும் அனுபவிக்கணும்.
அவ வேதனை தாங்க முடியாம துடிச்சு துடிச்சு சாகிறத நான் பார்த்து ரசிக்கணும்டா. அப்பதான்டா என் மனசு ஆறும். என் மனசு ஆறும். ஆறும். ஆப்பிள குர்ரா குர்ரா. ஏய் என்ன கீழ போட்டு எடுத்து குர்ரா குர்ரா. என்ன 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 இரு இரு ஆப்பிள கேட்டா குர்ரா மாட்டேன்றா. குர்ரா இரு நடத்துறேன் இரு 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 ஓகே இந்த வச்சுக்கோ. ஒண்ணும் இல்ல ஆ? சார் அவர் கேக் வந்து கொடுத்துக்கலாம்ல. ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. நீங்க அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறது சரிதான் சார். ஆனா அதை வெளியே வந்து கூட நீங்க செய்யலாமே சார். இல்லடா, போலீஸ்காரன் புத்தி எப்படி வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். பூஜாவோட புருஷனுக்கு எதிரிங்க யாரும் இல்லைன்னு உடனே பூஜாவுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு விசாரிப்பாங்க. அப்போ நான் இப்போ சொன்னேன் பார், அந்த கதையெல்லாம் தன்னால வெளியே வரும். பையன் செத்ததுக்கு நான் தான் இந்த கொலையை பண்ணிருப்பேன்னு ஈஸியா டார்கெட் பண்ணிடும் போலீஸ். நான் வெளியே வந்துட்டேன்னு வைய, கண்டிப்பா இதுதான் நடக்கும். என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த நாடகத்தை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். கொலைக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் சீக்கிரமா ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் ஈஸியா வெளியே வந்துடுவேன். புரியுது சார். ஆனா அந்த மாதவி ஏன் கொல்ல வேணாம்னு சொன்னீங்க? இருக்கிற ஒரே சாட்சி அவதான். அவளை போட்டு தள்ளனா தானே நாம நிம்மதியா இருக்க முடியும். கண்டிப்பா அவளையும் போட்டு தள்ளதான்டா போறேன். மாதவியோட அப்ப ரிஷி கொடுத்த தைரியத்துல தானே பூஜா என் பிள்ளைய வேணாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சா. அந்த மாதவிய கொன்னுட்டு கண்டிப்பா அந்த ரிஷியையும் பழி வாங்க தாண்டா போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன சார்? பூஜாவுக்கு ஃபோன் பண்ணி மாதவி உனக்கு உயிரோட வேணும்னா உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நாளை காலையில நான் சொல்ற இடத்துக்கு வான்னு நம்ம இடத்துக்கு வர வச்சுட்டு நானும் ஏதாவது டிராமா பண்ணி அங்க வந்து சேர்ந்துறேன். அவ கண்ணு முன்னாடியே அவ புருஷனை அணுவா சாவடிக்கிறேன். மாதவி கதைய நீ முடிச்சிடு. அவ புருஷனும் பொண்ணு மாதிரி நினைக்கிற மாதவியும் சாகிறத பார்த்தான்னு வச்சுக்கோ, அங்கே மென்டல் ஆயிடுவா. அப்படி இல்லைன்னா அதிர்ச்சியில செத்த போயிடுவா. ரெண்டுத்துல எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நான் சொன்ன மாதிரியே அவன் நடப்பான்னு என்ன நிச்சயம் சார்? போலீஸ்க்கு அவ இன்ஃபார்ம் பண்ணிட்டானா நாம என்ன சார் பண்றது? இல்ல, குழந்தை விஷயத்துல அவ ரிஸ்க் எடுக்க மாட்டா. அப்படியே அவ ரகசியமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் எப்படியாவது எனக்கு தகவல் வந்துடும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல நான் சில ஆளுங்களை வச்சிருக்கேன். நான் சொன்ன வேலையை நீ ஒழுங்கா செய், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். ஆ போ.
புது நம்பரா இருக்கே, யாரா இருக்கும்? ஏய், ஃபோன் பண்ணி போட்டு கொடுக்க பாக்குறியா? பிச்சிடுவேன் பிச்சு. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க, இல்லன்னு வச்சுக்க சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். படு, பார்க்காத, படுன்னு சொல்றேன்ல. ஒருவேளை மாதவி ஃபோன் பண்றாளோ? ஹலோ, யாரு? இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. நீங்க யார் பேசுறது? ராங் நம்பருங்க. யோ, ராங் நம்பர்னு சொல்றேன்ல, எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி என் உயிரை வாங்குற? இன்னொரு முறை நீ ஃபோன் போட்ட அவ்வளவுதான். எல்லாம் இது பண்ண வேலை. இந்த கழுதை எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணிச்சுன்னு தெரியலையே, மாறி மாறி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஹலோ, யாரு? ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கே. நீங்க யாரு? ஹலோ, முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா. நான் அம்மு. எனக்கு அம்முவையும் தெரியாது, பொம்மையும் தெரியாது. வை போன. மாறி மாறி யாரோ ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே ஏதாவது ஃபோன் வந்துச்சு அப்படியே உன்னை மிதிச்சிடுவேன். இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வெளியில வாயா.
உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். ஐ எம் சாரி ராம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராம். சாரி சொல்லிட்டா நான் பட்ட அடி, அனுபவிச்ச அவமானம், வலி இதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா மேடம்? உங்களை ஹார்ஷா ட்ரீட் பண்ண வேண்டாம், சாதாரணமா விசாரிச்சா போதும்னு நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அதையும் மீறி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஐ எம் சாரி ராம். என்ன விசாரிக்க சொல்லி நீங்க தான் போலீஸ் கிட்ட சொன்னீங்களா மேடம்? ஆரம்பத்துல நான் உங்களை சந்தேகப்படல ராம். ஆனா நீங்க ஏற்கனவே தப்பு செஞ்சது, அதுவும் இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினது, இதெல்லாம் தான் உங்களை சந்தேகப்பட வச்சிருச்சு. சார் மேல இருந்த அக்கறையினாலதான் நான் இதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதுவே எனக்கு எதிராக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. திருடுற புத்தி, ஏமாத்துற புத்தி எனக்கு இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நான் மோசமானவ இல்லை மேடம். மனசு திருந்தி வாடுறவங்களோட தலையெழுத்து இப்படித்தான் போல. நாங்க நல்லது பண்ணாலும் மத்தவங்க பார்வைக்கு அது கெடுதலா தான் தெரியுது. சாகர வரைக்கும் எங்க மேல இருக்கிற சந்தேகம் போகவே போகாது. ஒரு தடவை செஞ்ச தப்புக்கு ஆயுசு பூரா நாங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா எனக்கு அந்த நிலைமை வராதுன்னு நான் நம்பினேன். சாரும் நீங்களும் முழு மனசோட என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். என் நம்பிக்கை போயின்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். திருந்தி வாழறவங்களை சந்தேகப்படுறது ரொம்ப கொடுமையான தண்டனை மேடம். இதுக்கு நீங்க என்ன மன்னிக்காமலே இருந்திருக்கலாம். இப்படி ஒரு பழிய சுமக்காம நான் ஜெயிலே இருந்திருக்கலாம். ராம், ஐ எம் சாரி ராம். கொலைகாரனை கண்டுபிடிக்கலைங்கிற டென்ஷன்ல தான் நான் அவசரப்பட்டுட்டேன். நான் சொல்ற சாரியோ இல்ல சமாதானமோ எந்த வகையிலும் உங்க வேதனையை குறைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற எப்படி இதுக்கு பரிகாரம் பண்றதுன்னு எனக்கு புரியல. நிஜமாவே நீங்க எனக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இனிமேலாவது என்ன சந்தேகப்படாதீங்க மேடம். ராம், இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நான் மனசு நொந்து போய் செத்துடுவேன். யோ, இதுல ஒரு கையெழுத்த போட்டு திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இந்தா போடு, பஞ்சு டைலாக். தப்பே செய்யாத நடிச்சிட்டீங்கல்ல சார், உங்களுக்கெல்லாம் எந்த தண்டனையும் கிடையாதா? ஏய், ரொம்ப பேசாத. இந்த கேஸ்ல வேணா நீ நிரபராதியா இருக்கலாம், ஆனா நீ நல்லவங்கிறத எப்போ நான் நம்ப மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவ, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன். இந்த டவுசரையும் உருவுறேன். வட ராம், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்றேன், வாங்க. நீங்க இப்ப எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்டே போதும் மேடம். நான் கிளம்புறேன்.